விருதுநகர் மாவட்டம் காரியாபட்டி தாலுகா ஆவூர் கிராமத்துல தூய்மை காவலர் வேலை பார்க்குறோம். 10 வருஷமா வேலை பார்த்துருக்கோம். எந்த பணிப்பட்டுமே எங்களுக்கு கிடையாது. இப்போ விஜய் ஆட்சிக்கு வர்றதுனால எங்களுக்கு எதுனாலும் ஒரு நல்லது பண்ணுவாருன்னு நாங்க நம்புறோம். ஏன் விஜய் என்ன வரணும்னு நினைக்கிறீங்க? நல்லது பண்ணுவாரு. எல்லாருக்குமே போன ஜெயிச்சு வச்சு யாருமே எங்களுக்கு நல்லது பண்ணல. தூய்மை காவலருக்கு யாருக்குமே நல்லது பண்ண கிடையாது. இன்னும் இவங்கனால வந்து நல்லது பண்ணுவாங்க நம்பிக்கையோட இருக்கும். அதனாலதான் நாங்க விஜய் நாங்க ஓட்டு போடுவோம் அப்படின்னு சொல்லி. இப்ப தொடர்ந்து வந்து தூய்மையாளர்களுக்கான பிரச்சனை போய்கிட்டே இருக்கு. திருமாவளவன் அவர்கள் ஒரு விஷயம் சொல்லியிருக்காரு, நிரந்தர பணி தேவையில்லை அப்படிங்கிறது. குப்பை அள்ளுறது மட்டும் எங்க வேலை கிடையாது, எல்லா இதுலயுமே எங்களுக்கு வேலை வேணும் அப்படின்னு கோரிக்கை வச்சிருக்காரு. நல்ல விதமான கோரிக்கை தான். அதை எப்படி பாக்குறீங்க? அது எப்படி பாக்குறோம்னா, நாங்க வந்து படிக்கல, அதனால நாங்க வந்து வேற இதுக்கு போக முடியாது. எங்க பிள்ளைய வந்து படிச்சிருக்குங்க, அதுக்கு ஒரு பணிப்பட்டு கிடைக்கணும். அதனாலதான் நாங்க விஜய் நாங்க வந்து ரொம்ப பணம் கட்டி படிக்க வைக்க முடியாத எங்களுக்கு எதுவுமே கிடையாது. நாங்க அவ்வளவு காசு வச்சு அவ்வளவு பணம் வச்சு நாங்க வந்து படிக்க வைக்க முடியாது. எந்த காலேஜ் போனாலும் நீங்க அவ்வளவு ஃபீஸ் கட்டுங்க, இவ்வளவு ஃபீஸ் கட்டுங்க, நீங்க வந்து இந்த காஸ்ட் அப்படின்னு சொல்லி எங்களை தனிமட்ட முறையில ஒதுக்கத்தான் பண்றாங்க எங்களை. அது மாதிரி எங்க பிள்ளைகளை வந்து எல்லாரும் சொல்றாங்க எதுவுமே கிடையாது. என் பொண்ணு காலேஜ் படிக்குது, பையன் காலேஜ் படிச்சிருக்கான். எந்த பணிப்பட்டுமே கிடையாது எங்களுக்கு வந்து. அதனால விஜய் அண்ணா ஓட்டு போட்டா எங்களுக்கு ஒரு பணிப்பட்டு கிடைக்கும்னு நாங்க நம்புறோம். இலவசம் கொடுத்து இந்த மாதிரி வந்து வயிற்றுல வாயில அடிக்கிறாங்க. இலவசம் என்னத்துக்கு கொடுக்குறீங்க? இலவசம் கொடுக்காதீங்க. எங்களுக்கு எந்த இலவசம் வேணாம். அவங்க நல்லா இருக்கணும். அவங்க இன்னும் 2000 5000 சேர்த்து போடுங்க சம்பளம். எங்களுக்கு தேவையில்ல. அவங்க நல்லா சுயமாக வச்சுக்கினா போதும் எங்களுக்கு. இதுதான் முக்கியம். என்னத்துக்கு இலவசம் கொடுக்குறீங்க? உங்களுக்கு பட்ஜெட்டு கம்மியாகுது, பட்ஜெட் ப்ராப்ளம் ஆகுது. அதனால தானே இலவசம் கொடுத்து இந்த மாதிரியெல்லாம் வேலையை விட்டு என்ன பண்ணலாம், நெக்ஸ்ட்டு வந்து வேறு துறைமுகத்துக்கு கொடுத்து நம்ம காசு வாங்கிக்கலாம் அப்படின்னு நினைக்கிறீங்களா? இதை கரெக்டாக நீங்கள் சொல்லுங்கள். கரெக்டாக இதுதான் உண்மையா? இலவசமா கொடுத்து சோறு இலவசம் என்னத்துக்கு கொடுக்குறீங்க? எங்களுக்கு இலவசம் வேண்டாம்.